ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் இட்லி மாவு வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். இது பண்ணுறதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். வீட்டில் இருக்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து 1 கப் அளவு இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நல்ல திக்கான மாவாக எடுத்து வச்சுக்கோங்க. பழைய மாவை எடுக்க வேணாம். அப்போ அரைச்ச ஃப்ரெஷ்ஷான மாவாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 1 கப் அளவு சீனி எடுத்துருக்கேன். இதில் அரை கப்லேருந்து 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு சீனியை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து பாகு பதம்லாம் வர வேணாம். நம்ம குலோப் ஜாமுனுக்குலாம் சுகர் சிரப் ரெடி பண்ணுவோம்ல, அந்த பதத்துக்கு இருக்கணும். லைட்டாக பிசு பிசுப்பாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ரொம்ப வந்து கொதிக்க விட்டுற வேணாம். இப்போ இந்த மாவில் வந்து ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் கலருக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்க்குறதுனால ஸ்மெல்லாம் எதுவுமே வராது. டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும். நீங்கள் இதுக்கு பதிலாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சும்மா அப்படியே கூட பண்ணிக்கலாம். கலர் சேர்க்காமல் பண்ணுறது தான் நல்லது. இப்போ மாவை வந்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் வந்து சூடு பண்ண வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி மாவை எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா 2 சைடும் திருப்பி போட்டு மொறு மொறுன்னு ஆனதுக்கப்புறமா இதை வந்து எடுத்துக்கலாம். இது வந்து சில பேர் மைதாவில் கூட பண்ணுவாங்க. நான் வந்து இட்லி மாவில் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதில் வந்து ஃபுட் கலரும் சேர்க்காததுனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. வீட்டில் இனிமேல் மாவு அரைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எவ்வளோ செஞ்சாலும் உடனே காலியாகிடும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ஃபுட் கலர்லாம் சேர்க்காததுனால குட்டீஸுக்கும் கூட தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். ஸ்வீட் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி தான் பண்ணுறதும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா சீனி பாகில் சேர்த்துக்கலாம். சூடான சீனி பாகில் சேர்க்குறீங்க அப்படின்னா அதுலேருந்து உடனே வெளியில் எடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். நல்லா ஆற வச்சு சேர்த்திங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். சூப்பரான தேன் மிட்டாய் வந்து வீட்டிலையே நம்ம ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.